நம்மோடு தமிழ்நாடு அரசு கௌரவ விரிவுரையாளர்கள் சங்கத்தினுடைய கல்லூரியினுடைய கௌரவ விரிவுரையாளர் சங்கத்தினுடைய தலைவர் தங்கராஜ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ நீங்கள் போட்ட வழக்குகளால தான் முழுநேர பேராசிரியர்களை நியமனம் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கிறப்ப கூடுதலாக 20% மாணவர்கள் சேர்க்கைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய வழக்கு என்ன காரணத்திற்காக அதுதான் தடைன்னு சொல்கிறாங்க? சார், நாங்க வழக்கு போட்டதுக்கான காரணம் என்னன்னா, இந்த அரசு திமுக அரசு வந்து கடந்த 2010 வந்து நாங்க ஒரு 8/3/2010 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தொடர் போராட்டம் நடத்துறோம் சார். அப்போ வந்து மாண்புமிகு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இருக்காங்க. அப்ப கணேசன் ஐஏஎஸ் முன்னில வந்து எங்க போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 நாள் போராட்டத்தை கைவிட சொல்லி ஒரு ஒப்பந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் யூஜிசி குவாலிஃபைடு வந்து நீங்க இன்னும் 1 இயர்க்குள்ள அச்சீவ் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாமே நீதிமன்ற ஆணைக்கு உட்பட்டு நாங்க பரிந்துரை பண்றோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒப்பந்த பத்திரம் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு 15 வருஷமா அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது சம்பந்தமா 2020 வந்து 56 ஜியோ போட்டாங்க. 1846 ஜியோ வந்து பரிந்துரை சம்பந்தமா வந்து ஏடிஎம் டிபார்ட்மெண்ட்ல போட்டாங்க. அது விஷயமா வந்து பார்த்தா நீதிமன்றம் மதுரை நீதிமன்றத்துல 2020 தீர்ப்பு வாங்கிட்டோம். பிப்ரவரி மாதம் தீர்ப்பு வாங்கியாச்சு. அதோட தொடர்ச்சியா வந்து அப்பீல் கேஸும் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த அரசு என்ன சொல்றதுன்னா, நாங்க உங்களை பரிந்துரை பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே இது சம்பந்தமா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து மதுரை நீதிமன்றத்திலயும் சென்னை நீதிமன்றத்திலயும் எங்களுக்கு சாதமா கெஸ்ட்டுக்கு சாதமா தீர்ப்பு வழங்கியாச்சு. இவங்களை பர்மனன்ட் பண்ணுங்க சொல்லிட்டு கண்டம் கேஸ்லயும் சொல்லிட்டாங்க, ரிப்பெடிஷன் கேஸ்லயும் சொல்லிட்டாங்க. ஆனா எங்களை மாதிரி இருக்கிற கெஸ்ட் சங்கங்களும் சரி கெஸ்ட் சேர்ந்து கிட்டத்தட்ட 54 வழக்குகள் போட்டிருக்கோம். ஏன்னா அரசு ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ அது பிரகாரம் நடந்துக்கல. அது மாதிரி யூஜிசி சம்பளம் வந்து எங்களுக்கு 50,000 கொடுக்கணும். அது மாதிரி சமவேலைக்கு சமூகன்றது வந்து 57,700 ரூபாய் தரணும். ஆனா இந்தியாவில 13 யூனிவர்சிட்டி இருக்கு. ஆர்ட்ஸ் சயின்ஸ் சொல்லி 13 யூனிவர்சிட்டி இருக்கு. கிட்டத்தட்ட ஏற்கனவே 171 கல்லூரிகள் இருக்கு. புதுசா ஒரு 15 கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 186 கல்லூரிலையும் யாருக்குமே யூஜிசி சம்பளம் கூட கிடையாது. சமவேலைக்கு சமூகம் என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படியும் எங்களுக்கு ஊதியம் கொடுக்காம குறைந்தபட்ச சம்பளமாக 50% சம்பளம் 25,000 தான் கொடுக்குறாங்க. இந்த சம்பளம் 2010 கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி யூஜிசி என்ன சொன்னாங்களோ அந்த சம்பளம் தான் இன்னைக்கு இந்த அரசு வாங்கிட்டு இருக்கு. இந்த சம்பளத்தை வழங்க சொல்லி நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்திருக்கு. 2024 மார்ச் மாதம் வந்து நீதியரசர் RN மஞ்சளா உத்தரவு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆனந்த் வெங்கடேஷ் நீதியரசர் வந்து உத்தரவு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 12 ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கோம். இந்த சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யாட்ட கூட சொல்றாங்க உயர்கல்வித்துறை அதிகாரிகள். ஆனா நாங்க முறையா இந்த அரசு முதல்வர்கள் கமிட்டி வச்சு செட்டு நெட்டு பேசி முடிச்சு குவாலிஃபை எடுக்கிறவங்க தான் உள்ள எடுத்திருக்காங்க. ஆனா எங்களுக்கு 25,000 கொடுக்குற இந்த அரசு சரியா யூஜிசி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாம தமிழ்நாட்டுல அண்ணா யூனிவர்சிட்டியில மட்டும் கிட்டத்தட்ட அண்ணாமலை யூனிவர்சிட்டியில மட்டும் 3000க்கு மேற்பட்ட கௌரவ அந்த தற்காலிக ஆசிரியர் இருக்காங்க. அவங்களுக்கு 1,75,000 சம்பளத்தை வந்து கொடுக்குறாங்க. ஒரு தற்காலிக ஆசிரியருக்கு அவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்க லா யூனிவர்சிட்டி இருக்கு, அதை வந்து 60,000 தராங்க எங்களை மாதிரி கிஃப்ட் ஃபேக்கல்ட்டிக்கு. இங்க வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு, அவங்களுக்கு வந்து கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து 57,500 சமையலுக்கு சம்பளம் தராங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கிற கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி மட்டும் எங்களுக்கு 25,000 தான் தராங்க. இதனால எங்களுடைய அன்றாட தேவைகள் பூர்த்தி முடியல. அரசியல்வாதிகள் நம்பி நாங்க ஏமாந்து போயிட்டோம். 15 வருஷமா எங்களை பொய் சொல்லி தொலைச்சிட்டோம். சரி தங்கராஜ், உங்களுக்கு அரசு ஒரு பக்கம் உங்களுடைய கோரிக்கையில கேட்கல அப்படின்னு சொல்றீங்க. இப்போ கௌரவ விரிவுரையாளர்களை கொண்டுதான் நாங்க இந்த இதை சமாளிக்கிறோம்னு உயர்கல்வித்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிற சூழல்ல கூடுதலாக 20% மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பணிச்சுமையை ஏற்படுத்தும்? அதாவது ஏற்கனவே யூஜிசியோட கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. இதே ஏஐசிடி என்ன சொல்றா, இன்ஜினியரிங் கல்லூரிக்கு 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கெஸ்ட் எவ்வளவு பேர் மெயின்டைன் பண்றோம்னா கிட்டத்தட்ட 45 பேருக்கு ஒரு ஆசிரியர் 50 பேருக்கு ஒரு ஆசிரியர் கொடுக்கறதுனால மாணவர்களுக்கு சரியா போக்கஸ் பண்ண முடியல. இதுதான் பிரச்சனை. இந்த சுயேட்சை முறையில நாங்க உள்ள வரும்போது வந்து கிட்டத்தட்ட வந்து இருக்கிற ஸ்ட்ரென்த்தோட இன்னைக்கு வந்து டபுள் ஸ்ட்ரென்த்தா இருக்கு. இதெல்லாம் கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து பார்த்தா உயர்கல்வியில இடம் கிடைச்சிருக்கு, அதை மாட்டு கட்டல. ஆனா தரமான கல்வி கிடைக்கணும்னா அவங்க ஆசிரியருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், நிரந்தர பேசுறது அதிகப்படுத்தணும். இதை மாதிரி பண்ணா மட்டும் மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கும். அதை விட்டு என்ன பண்றாங்க, பல்கா வந்து அந்த அரசுக்கு நல்ல பேர் வருன்ற ஒரே காரணத்துக்காக மாணவர் எண்ணிக்கை கூட்டுறாங்க, நிறைய மாணவர் நல சார்ந்த திட்டங்களை வகுக்கிறாங்க. அது மாணவர் சைடுல ஓகே, ஆனா ஆசிரியர் சைடு எங்களுக்கு வந்து பார்த்தா சுமையா தான் இருக்கு. அது அரசு நாங்க பலமுறை கோரிக்கை வச்சா செவிசாய்க்க மறுக்கிறாங்க. அதனால நாங்க என்ன பண்றோம், நீதிமன்றத்தை நாடுற தவிர வேற வழிகளை சொல்லிட்டு நாங்க நீதிமன்றத்தை நாடிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற புதிய அமைச்சர் வந்து ஒரு சில விஷயம் செய்யறதா சொல்லியிருக்காங்க, அதுக்கு நாங்க என்னன்னு பார்க்கலாம் இருக்கோம் சார். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சார், இப்போ இந்த வழக்குகள்லாம் பணி நியமனத்துக்கு தாமதத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் இடையீட்டு மனு தாக்கல் செய்கின்றவர்களையும் கேட்டேன்,
சில உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தவர்களை பேராசிரியர்களை நான் தொடர்பு கொண்டு கேட்குறப்ப அரசு ரொம்ப மெத்தனம் காட்டுது, இந்த வழக்கை முடிக்கிறதுல அரசு வழக்கறிஞர்கள் பல நேரங்களில் ஆஜராகவே இல்லை நீதிமன்றத்திற்கு அப்படிலாம் சொல்றாங்க. இப்போ அரசு அக்கறை காட்டவில்லையா? ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 2022 நவம்பர் மாதம் அப்போதைய உயர்நிலைத்துறை அமைச்சர் அவர்கள் அரசு கல்லூரியில் 4000 உதவி பேராசிரியர் பணி நியமனங்கள் நியமிக்கப்படும் 2022 சொல்லியிருக்கேன். ஆனா 2024 தேர்தலுக்கு முன்னாடி தான் டிஆர்பி அந்த மார்ச்ல அந்த அறிக்கை வருது, 4000 டீச்சர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அந்த 4000 டீச்சர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கும்போதுதான் கௌரவ விருந்தினரை சந்தித்த சேர்ந்தவங்க ஏற்கனவே சென்ற கவர்மெண்ட் வந்து ஜியோ நம்பர் 56 போட்டு 1146 ஆசிரியர்களுக்கு பணிநிரந்தரம் பண்றதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சிருக்குது. அதை நீங்க அமல்படுத்தணும்னு சொல்லி ஏற்படுது அரசாங்கம் அதற்கு எதிராக வந்து நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஒரு கட்டத்துல கௌரவர்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிறாங்க. அரசு தரப்புல வந்து அப்பீலுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ கோர்ட்ல இன்னும் வழக்கு முடியல. அரசாங்க தரப்புல வந்து தாமதப்படுத்துவாங்களா என்னன்னு தெரியல எங்களுக்கு. ஆனா வழக்கு விரைவாக முடித்து ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்குது. சார், ஒரு பக்கம் நான் இடையீட்டு மனு தாக்கல் செய்த ஒரு பேராசிரியரிடமும் பேசினேன். இப்போ இன்றைக்கு புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நாகேசன் ஒருத்தர் மனு தாக்கல் செய்திருக்காரு. அவர் பதவிக்காலமே முடிய போகுது, அவருக்கு எந்த ரெமிடியுமே தீர்வே கிடைக்காம பதவிக்காலமே முடியுது. இப்படி நிறைய பேருடைய பணி ஓய்வும் பல பேர் பெற்றுட்டாங்க. அப்போ தீர்வை நோக்கி செல்வதற்காக நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறோம். நீதிமன்றத்தில் வழக்கை விரைவாக முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியும் மனு தாக்கல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அரசு தரப்பில் அதுக்கு சரியாக ஆஜராகவே இல்லை, ரொம்ப மெத்தனம் காட்டுறாங்கன்னு தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த சூழலில் 20% கூடுதலாக மாணவர்களை சேர்த்துக்கொள்ளலாம் என்று அரசு அனுமதித்திருக்கிறது. ஆசிரியர்களுக்கு தரமான ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை ஒரு பக்கம், இதற்கு இடையிலையும் தரமான கல்வி அவர்களால் கொடுக்க முடியுமா? இதுல கேஸ் வந்து 2 கேஸ் இருக்குது. ஒன்று ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமா ஒரு கேஸ் இருக்குது, இன்னொன்று வந்து முதல்வர்களுடைய நியமனம் சம்பந்தமா கேஸ் இருக்குது. நீங்க நான் முதல்ல பதில் சொன்னது வந்து ஆசிரியர்கள் பணி நியமனம் சம்பந்தப்பட்டது. 2வது வந்து இப்ப நீங்க அநேகமா அது சம்பந்தமா தான் கேட்டுக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதல்வர்கள் பணி நியமனம் சம்பந்தமாக முதல்வர் பணி நியமனம் இருக்கிறது வந்து ஏற்கனவே வந்து அரசாங்கம் ஒரு சீனியாரிட்டி லிஸ்ட் போட்டிருந்தது. அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் போட்டதுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குழுவினர் வந்து கோர்ட்ல வந்து மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இன்னொரு குழுவினர் அரசு போட்டது சரிதான் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல மனு தாக்கல் செய்திருக்காங்க. 2 பேருக்கு இடையில இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. நாங்க சொல்றது ஆசிரியர் பணி நியமன வழக்காக இருந்தாலும் சரி அல்லது முதல்வர் பணி நியமன வழக்காக இருந்தாலும் சரி, அரசு கூடுதல் கவனம் எடுத்து அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து ஆசிரியர் பணி நியமனங்களையும் உடனடியாக நியமிப்பதற்கு உண்டான ஏற்பாடு செய்ய வேண்டும். கல்லூரி முதல்வர்கள் நியமனத்திலும் அந்த வழக்கினை விரைவாக முடிவுக்கு கொண்டு வந்து பணி நியமனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.